For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். சிறு குறிப்பை எழுதுங்கள். கல்வி சமத்துவமின்மை மற்றும் சமூக மாற்றம். கல்வி என்பது தனிமனித வளர்ச்சிக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சமூக மாற்றத்திற்கும் சோஷியல் சேஞ்ச் ஒரு முக்கியமான கருவியாகும். ஆனால் சமூகத்தில் அனைவருக்கும் ஒரே மாதிரியான கல்வி வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. இதனையே கல்வி சமத்துவமின்மை எஜுகேஷனல் இன்இக்வாலிட்டி என்கிறோம். கல்வி சமத்துவமின்மை எஜுகேஷனல் இன்இக்வாலிட்டி சமூகத்தில் உள்ள பல்வேறு பிரிவினரிடையே கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள், வசதிகள் மற்றும் தரம் ஆகியவற்றில் உள்ள வேறுபாட்டையே இது குறிக்கிறது. முக்கிய காரணங்கள்: பொருளாதாரம், வசதி படைத்தவர்களுக்கு தரமான கல்வியும் ஏழை மக்களுக்கு போதிய வசதியற்ற கல்வியும் கிடைப்பது. பாலினம், ஆண் பெண் என்ற அடிப்படையில் கல்வி வாய்ப்புகள் மறுக்கப்படுவது, குறிப்பாக பெண் கல்வி. சாதி மற்றும் மதம், சமூக அடுக்கில் பின்தங்கியவர்களுக்கு கல்வி மறுக்கப்படுதல் அல்லது தரக்குறைவான கல்வி கிடைத்தல். பிராந்தியம், நகர்ப்புற மாணவர்களுக்கு கிடைக்கும் தொழில்நுட்ப வசதிகள் கிராமப்புற மாணவர்களுக்கு கிடைப்பதில்லை. டிஜிட்டல் டிவைட். சமூக மாற்றம் சோஷியல் சேஞ்ச். சமூக மாற்றம் என்பது ஒரு சமூகத்தின் கட்டமைப்பு, சிந்தனை மற்றும் செயல்பாடுகளில் ஏற்படும் மாற்றத்தை குறிக்கிறது. கல்வி எவ்வாறு சமூக மாற்றத்தை ஏற்படுத்துகிறது? சமூக அசைவியக்கம் சோஷியல் மொபிலிட்டி. கல்வி கற்பதன் மூலம் ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்கள் சமூக மற்றும் பொருளாதார நிலையிலிருந்து மேலே உயர முடிகிறது. விழிப்புணர்வு, மூடநம்பிக்கைகள், சாதி கொடுமைகள் மற்றும் வரதட்சணை போன்ற சமூக தீமைகளுக்கு எதிராக கேள்வி கேட்கும் அறிவை கல்வி வழங்குகிறது. அதிகாரம் அளித்தல் எம்பவர்மெண்ட். குறிப்பாக பெண்கள் கல்வி கற்பதன் மூலம் அவர்கள் குடும்பத்திலும் சமூகத்திலும் முடிவெடுக்கும் சக்தியை பெறுகிறார்கள். ஜனநாயகம். கல்வி அறிவு பெற்ற மக்களே சிறந்த தலைவர்களை தேர்ந்தெடுக்கவும் உரிமைகளுக்காக போராடவும் முடியும். சமத்துவமின்மையும் சமூக மாற்றமும். கல்வியில் சமத்துவமின்மை நீடிக்கும் வரை முழுமையான சமூக மாற்றம் சாத்தியமில்லை. கல்வி வாய்ப்பு மறுக்கப்படும்போது ஏழைகள் தொடர்ந்து ஏழைகளாகவே இருக்கிறார்கள். திறமையானவர்கள் வாய்ப்பின்றி முடங்கிவிடுகிறார்கள். இது நாட்டின் வளர்ச்சியை பாதிக்கிறது. முடிவுரை: கல்வி சமூக மாற்றத்தின் விதை. உண்மையான சமூக மாற்றம் நிகழ வேண்டுமானால் கல்வி அனைவருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும். அனைவருக்கும் கல்வி மற்றும் சமச்சீர் கல்வி போன்ற திட்டங்களை சரியாகச் செயல்படுத்துவதன் மூலமே கல்வி சமத்துவமின்மையை ஒழித்து முற்போக்கான சமூகத்தை உருவாக்க முடியும். ரைட் ஷார்ட் நோட். எஜுகேஷனல் இன்இக்வாலிட்டி அண்ட் சோஷியல் சேஞ்ச். சிறு குறிப்பை எழுதுங்கள். கல்வி சமத்துவமின்மை மற்றும் சமூக மாற்றம். Educational inequality and social change. Educational inequality perpetuates social disparities, limiting opportunities for marginalized groups. கல்வி சமத்துவமின்மை சமூக ஏற்றத்தாழ்வுகளை நிலைநிறுத்துகிறது, விளிம்புநிலை குழுக்களுக்கான வாய்ப்புகளை கட்டுப்படுத்துகிறது. Key aspects: unequal access. Unequal access to quality education, resources, and opportunities. சமத்துவமற்ற அணுகல், தரமான கல்வி, வளங்கள் மற்றும் வாய்ப்புகளுக்கான சமத்துவமற்ற அணுகல். Socio-economic barriers. Socio-economic barriers, such as poverty and lack of infrastructure, hinder educational attainment. சமூக பொருளாதார தடைகள், வறுமை மற்றும் உள்கட்டமைப்பு இல்லாமை போன்ற சமூக பொருளாதார தடைகள் கல்வி அடைவதை தடுக்கின்றன. Social exclusion. Social exclusion and discrimination perpetuate educational inequalities. சமூக விலக்கு மற்றும் பாகுபாடு கல்வி ஏற்றத்தாழ்வுகளை நிலைநிறுத்துகின்றன. இம்பாக்ட் ஆன் சோஷியல் சேஞ்ச். சமூக மாற்றத்தின் மீதான தாக்கம். perpetuation of inequalities. Educational inequality perpetuates social and economic inequalities. சமத்துவமின்மைகளின் நிலைநிறுத்தம். கல்வி சமத்துவமின்மை சமூக மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நிலைநிறுத்துகிறது. Limited social mobility. Limited educational opportunities restrict social mobility and perpetuate cycles of poverty. வரையறுக்கப்பட்ட சமூக இயக்கம்,
வரையறுக்கப்பட்ட கல்வி வாய்ப்புகள் சமூக இயக்கத்தை கட்டுப்படுத்துகின்றன மற்றும் வறுமையின் சுழற்சிகளை நிலைநிறுத்துகின்றன. Promoting social change சமூக மாற்றத்தை ஊக்குவித்தல். Inclusive education. Promoting inclusive education that addresses the needs of marginalized groups. உள்ளடக்கிய கல்வி. விளிம்பு நிலை குழுக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் உள்ளடக்கிய கல்வியை ஊக்குவித்தல். Policy interventions. Implementing policy interventions, such as affirmative action and scholarships, to support marginalized groups. கொள்கை தலையீடுகள். விளிம்புநிலை குழுக்களை ஆதரிப்பதற்காக உறுதியான நடவடிக்கை மற்றும் உதவித்தொகைகள் போன்ற கொள்கை தலையீடுகளை செயல்படுத்துதல். Community engagement. Engaging with local communities to promote education and address specific needs and challenges. சமூக ஈடுபாடு. கல்வியை மேம்படுத்துவதற்கும் குறிப்பிட்ட தேவைகள் மற்றும் சவால்களை நிவர்த்தி செய்வதற்கும் உள்ளூர் சமூகங்களுடன் ஈடுபடுதல். Overall, addressing educational inequality is crucial for promoting social change and reducing disparities. By promoting inclusive education and addressing socio-economic barriers, we can work towards a more equitable society. சமூக மாற்றத்தை ஊக்குவிப்பதற்கும் ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்கும் கல்வி சமத்துவமின்மையை நிவர்த்தி செய்வது மிக முக்கியம். உள்ளடக்கிய கல்வியை ஊக்குவிப்பதன் மூலமும் சமூக பொருளாதார தடைகளை நிவர்த்தி செய்வதன் மூலமும் மிகவும் சமமான சமூகத்தை நோக்கி நாம் பணியாற்ற முடியும். சிறு குறிப்பு எழுதுங்கள். கல்விக்கான சமத்துவமின்மை. கல்வி என்பது ஒவ்வொரு குழந்தையின் அடிப்படை உரிமையாகும். ஆனால் சமூகத்தில் உள்ள அனைவருக்கும் சமமான கல்வி வாய்ப்புகள், வசதிகள் மற்றும் தரம் கிடைப்பதில்லை. இவ்வாறு மாணவர்களுக்கிடையே கல்வி கற்பதில் நிலவும் வேறுபாட்டையே கல்விக்கான சமத்துவமின்மை என்கிறோம். முக்கிய காரணிகள். கல்வி சமத்துவமின்மைக்கு பல காரணங்கள் உள்ளன. பொருளாதாரம். வசதி படைத்தவர்கள் உயர்தர தனியார் பள்ளிகளில் படிப்பதும் ஏழை மாணவர்கள் போதிய வசதியற்ற பள்ளிகளில் படிப்பதும் மிகப்பெரிய இடைவெளியை உருவாக்குகிறது. பிராந்தியம். கிராமம் vs நகரம். நகர்ப்புற மாணவர்களுக்கு கிடைக்கும் தொழில்நுட்பம், இணைய வசதி மற்றும் ஆங்கில அறிவு கிராமப்புற மாணவர்களுக்கு எளிதில் கிடைப்பதில்லை. டிஜிட்டல் டிவைட். பாலினம். இன்றும் பல இடங்களில் ஆண் குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் பெண் குழந்தைகளுக்கு கல்வியில் கொடுக்கப்படுவதில்லை. சமூகம். சாதி மற்றும் மத ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு தரமான கல்வி வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்றன. விளைவுகள். வறுமைச் சுழற்சி. கல்வி கிடைக்காததால் ஏழைகள் தொடர்ந்து குறைந்த வருமானம் கொண்ட வேலைகளிலேயே முடங்கிவிடுகிறார்கள். வேலைவாய்ப்பின்மை. தரமான கல்வி பெறாதவர்களுக்கு திறன் சார்ந்த வேலைகள் கிடைப்பது கடினமாகிறது. சமூக ஏற்றத்தாழ்வு. படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் இடையிலான இடைவெளி அதிகரிக்கிறது. தீர்வுகள். அனைவருக்கும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தை RTE முழுமையாகச் செயல்படுத்துதல். அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்துதல். கிராமப்புற மாணவர்களுக்கு இணைய வசதி மற்றும் தொழில்நுட்ப பயிற்சிகளை வழங்குதல். பெண் கல்விக்கு ஊக்கத்தொகை மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல். முடிவுரை. ஒரு நாட்டின் உண்மையான வளர்ச்சி என்பது அனைவருக்கும் சமமான கல்வி கிடைப்பதில்தான் உள்ளது. கல்வி சமத்துவமின்மையை நீக்கினால் மட்டுமே சமூக நீதி சாத்தியமாகும். ரைட் ஷார்ட் நோட். unequal access to education. சிறு குறிப்பு எழுதுங்கள். கல்விக்கான சமத்துவமின்மை. unequal access to education. Unequal access to education is a significant issue in India, perpetuating social and economic disparities. கல்விக்கான சமத்துவமின்மை இந்தியாவில் ஒரு குறிப்பிடத்தக்க பிரச்சினையாகும். இது சமூக மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நிலைநிறுத்துகிறது. Key aspects. முக்கிய அம்சங்கள். socio-economic barriers. Poverty, lack of infrastructure, and socio-economic status limit access to quality education. சமூக பொருளாதார தடைகள். வறுமை, உள்கட்டமைப்பு இல்லாமை மற்றும் சமூக பொருளாதார நிலை ஆகியவை தரமான கல்விக்கான அணுகலை கட்டுப்படுத்துகின்றன. Geographical disparities, rural, urban disparities and lack of access to education in remote areas. புவியியல் ஏற்றத்தாழ்வுகள்.
கிராமப்புற நகர்ப்புற ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் தொலைதூர பகுதிகளில் கல்விக்கான அணுகல் இல்லாமை. Social exclusion and discrimination based on caste, class, gender, and disability. சமூக விலக்கு, சாதி, வர்க்கம், பாலினம் மற்றும் இயலாமை ஆகியவற்றின் அடிப்படையில் சமூக விலக்கு மற்றும் பாகுபாடு. Consequences: perpetuation of inequalities. Unequal access to education perpetuates social and economic inequalities. சமத்துவமின்மைகளின் நிலைத்தன்மை. கல்விக்கான சமத்துவமின்மை சமூக மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நிலைநிறுத்துகிறது. Limited educational opportunities restrict social mobility and perpetuate cycles of poverty. வரையறுக்கப்பட்ட கல்வி வாய்ப்புகள் சமூக இயக்கத்தை கட்டுப்படுத்துகின்றன மற்றும் வறுமையின் சுழற்சிகளை நிலைநிறுத்துகின்றன. Addressing the issue பிரச்சினையை நிவர்த்தி செய்தல். Inclusive policies. Implementing inclusive policies and programs to promote equal access to education. உள்ளடக்கிய கொள்கைகள். கல்விக்கான சமமான அணுகலை ஊக்குவிக்க உள்ளடக்கிய கொள்கைகள் மற்றும் திட்டங்களை செயல்படுத்துதல். Targeted interventions. Providing targeted interventions, such as scholarships and infrastructure development, to support marginalized groups. இலக்கு தலையீடுகள். ஒதுக்கப்பட்ட குழுக்களை ஆதரிப்பதற்காக உதவித்தொகைகள் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு போன்ற இலக்கு தலையீடுகளை வழங்குதல். Community engagement. Engaging with local communities to promote education and address specific needs and challenges. சமூக ஈடுபாடு. கல்வியை மேம்படுத்துவதற்கும் குறிப்பிட்ட தேவைகள் மற்றும் சவால்களை நிவர்த்தி செய்வதற்கும் உள்ளூர் சமூகங்களுடன் ஈடுபடுதல். Overall, addressing unequal access to education is crucial for promoting social justice and equality. By implementing inclusive policies and targeted interventions, we can work towards ensuring equal access to quality education for all. சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை மேம்படுத்துவதற்கு சமமற்ற கல்வி அணுகலை நிவர்த்தி செய்வது மிக முக்கியம். உள்ளடக்கிய கொள்கைகள் மற்றும் இலக்கு தலையீடுகளை செயல்படுத்துவதன் மூலம் அனைவருக்கும் தரமான கல்விக்கான சமமான அணுகலை உறுதி செய்வதை நோக்கி நாம் பணியாற்ற முடியும். சிறுகுறிப்பு எழுதுங்கள். சமூக சமத்துவத்திற்கான கல்வி. சமூகத்தில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளை களைந்து அனைவரும் சமம் என்ற நிலையை உருவாக்குவதற்கு மிக முக்கிய கருவியாக கல்வி செயல்படுகிறது. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் கூறியது போல, கல்வி என்பது ஒரு சமூகத்தை மாற்றியமைக்கும் வலிமையான ஆயுதம். விளக்கம்: சமூக சமத்துவத்திற்கான கல்வி என்பது சாதி, மதம், இனம், மொழி, பாலினம் மற்றும் பொருளாதார பின்னணி ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் சமமான கல்வி வாய்ப்புகளையும் தரமான கல்வியையும் வழங்குவதாகும். முக்கிய நோக்கங்கள்: பாகுபாடுகளை ஒழித்தல், சமூகத்தில் வேரூன்றியிருக்கும் சாதி மற்றும் தீண்டாமை போன்ற கொடுமைகளுக்கு எதிராக மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. பாலின சமத்துவம், ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் கல்வி வழங்குவதன் மூலம் சமூகத்தில் பெண்களுக்கு உரிய அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் பெற்றுத்தருகிறது. பொருளாதார ஏற்றத்தாழ்வை குறைத்தல், கல்வி கற்பதன் மூலம் ஒடுக்கப்பட்ட மற்றும் ஏழை மக்கள் நல்ல வேலைவாய்ப்புகளை பெற்று தங்கள் பொருளாதார நிலையை உயர்த்திக்கொள்ள முடிகிறது. ஜனநாயக பண்புகள், சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் போன்ற மக்களாட்சி பண்புகளை மாணவர்களிடம் வளர்க்கிறது. சவால்கள்: தனியார் மற்றும் அரசு பள்ளிகளுக்கு இடையே உள்ள தர வேறுபாடு. கிராமப்புற மற்றும் நகர்ப்புற கல்வி வசதிகளில் உள்ள இடைவெளி. கல்வி இடைநிற்றல் டிராப்அவுட்ஸ், குறிப்பாக பெண் குழந்தைகள் மற்றும் விளிம்புநிலை சமூகத்தினர் மத்தியில் அதிகம் காணப்படுவது. முடிவுரை: கல்வி சாலைகளே சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கும் நாற்றங்கால்கள் ஆகும். அனைவருக்கும் கல்வி, எஜுகேஷன் ஃபார் ஆல் என்ற இலக்கை அடைவதன் மூலம் மட்டுமே உண்மையான சமூக நீதியையும் சமத்துவத்தையும் நிலைநாட்ட முடியும். Write short note. Education for social equality. சிறுகுறிப்பு எழுதுங்கள். சமூக சமத்துவத்திற்கான கல்வி. Education for social equality. Education role கல்வி பங்கு. Empowering marginalized groups. Education empowers marginalized groups.
promoting social mobility and self-esteem, ஒதுக்கப்பட்ட குழுக்களை மேம்படுத்துதல், கல்வி ஓரங்கட்டப்பட்ட குழுக்களை மேம்படுத்துகிறது, சமூக இயக்கம் மற்றும் சுயமரியாதையை ஊக்குவிக்கிறது. Challenging stereotypes, education challenges stereotypes and biases, fostering critical thinking and inclusivity. சவால் செய்யும் ஸ்டீரியோடைப்கள், கல்வி ஸ்டீரியோடைப்கள் மற்றும் சார்புகளை சவால் செய்கிறது, விமர்சன சிந்தனை மற்றும் உள்ளடக்கத்தை வளர்க்கிறது. Promoting diversity, education promotes diversity, understanding, and acceptance, bridging social divides. பன்முகத்தன்மையை ஊக்குவித்தல், கல்வி பன்முகத்தன்மை, புரிதல் மற்றும் ஏற்றுக்கொள்ளலை ஊக்குவிக்கிறது, சமூக பிளவுகளை இணைக்கிறது. Key strategies, முக்கிய உத்திகள். Inclusive education, implementing inclusive education policies and practices that cater to diverse needs. உள்ளடக்கிய கல்வி, பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்யும் உள்ளடக்கிய கல்விக் கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளை செயல்படுத்துதல். Critical pedagogy, fostering critical thinking and reflection to challenge social inequalities. விமர்சன கற்பித்தல், சமூக ஏற்றத்தாழ்வுகளை சவால் செய்ய விமர்சன சிந்தனை மற்றும் பிரதிபலிப்பை வளர்ப்பது. Social, emotional learning, promoting social, emotional learning to develop empathy and understanding. சமூக உணர்ச்சி கற்றல், பச்சாத்தாபம் மற்றும் புரிதலை வளர்க்க சமூக உணர்ச்சி கற்றலை ஊக்குவித்தல். Impact, social mobility, education promotes social mobility, reducing socio-economic disparities. சமூக இயக்கம், கல்வி சமூக இயக்கத்தை ஊக்குவிக்கிறது, சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கிறது. Social cohesion, education fosters social cohesion, promoting understanding and acceptance among diverse groups. சமூக ஒற்றுமை, கல்வி சமூக ஒற்றுமையை வளர்க்கிறது, பல்வேறு குழுக்களிடையே புரிதலையும் ஏற்றுக்கொள்ளலையும் ஊக்குவிக்கிறது. Overall, education is a powerful tool for promoting social equality, empowering marginalized groups, and fostering a more just and inclusive society. சமூக சமத்துவத்தை மேம்படுத்துவதற்கும், ஓரங்கட்டப்பட்ட குழுக்களை மேம்படுத்துவதற்கும், மேலும் நீதியான மற்றும் உள்ளடக்கிய சமூகத்தை வளர்ப்பதற்கும் கல்வி ஒரு சக்திவாய்ந்த கருவியாகும். சிறு குறிப்பு எழுதுங்கள். கல்வியில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள். கல்வி என்பது மனித உரிமை. ஆனால் சமூகத்தில் உள்ள அனைவருக்கும் கல்வி வாய்ப்புகள், கற்றல் சூழல் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் சமமாக கிடைப்பதில்லை. இந்த வேறுபாட்டையே கல்வியில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் என்கிறோம். ஏற்றத்தாழ்வின் முக்கிய வடிவங்கள். பொருளாதார ஏற்றத்தாழ்வு. வசதி படைத்த மாணவர்கள் அதிக கட்டணம் கொண்ட தனியார் பள்ளிகளில் நவீன வசதிகளுடன் படிக்கின்றனர். ஆனால் வறுமைக்கோட்டிற்கு கீழே உள்ள மாணவர்கள் அடிப்படை வசதிகள் குறைந்த பள்ளிகளையே நம்பியிருக்க வேண்டியுள்ளது. பிராந்திய ஏற்றத்தாழ்வு. நகரம் vs கிராமம். நகர்ப்புறங்களில் கிடைக்கும் தரமான ஆசிரியர்கள், ஆய்வகங்கள் மற்றும் ஆங்கில மொழி பயிற்சி கிராமப்புற மற்றும் மலைவாழ் மாணவர்களுக்கு எளிதில் கிடைப்பதில்லை. பாலின ஏற்றத்தாழ்வு. சில சமூகங்களில் ஆண் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் கல்வி வாய்ப்புகள் பெண் குழந்தைகளுக்கு வழங்கப்படுவதில்லை. இதனால் பெண்களின் எழுத்தறிவு விகிதம் ஆண்களை விட குறைவாகவே உள்ளது. சமூக ஏற்றத்தாழ்வு. சாதி, மதம் மற்றும் விளிம்புநிலைச் சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் இன்றும் சில இடங்களில் பாகுபாடுகளை எதிர்கொள்கின்றனர். இது அவர்களின் கல்வித் தரத்தை பாதிக்கிறது. டிஜிட்டல் இடைவெளி. டிஜிட்டல் டிவைட். தற்காலத்தில் கணினி மற்றும் இணைய வசதி உள்ளவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் இடையே கல்வியில் பெரிய இடைவெளி உருவாகியுள்ளது. விளைவுகள். இந்த ஏற்றத்தாழ்வுகளால் சமூகத்தில் ஏழைகள் தொடர்ந்து ஏழைகளாகவே இருக்க நேரிடுகிறது. திறமையான மாணவர்கள் வாய்ப்பின்றி முடங்குவதால் நாட்டின் வளர்ச்சி தடைபடுகிறது. முடிவுரை. கல்வியில் உள்ள இந்த ஏற்றத்தாழ்வுகளை களைய சமச்சீர் கல்வி மற்றும் இலவச கட்டாய கல்வி போன்ற திட்டங்களை அரசு தீவிரமாகச் செயல்படுத்த வேண்டும். தரமான கல்வி அனைவருக்கும் பொதுவானதாக மாறும்போதுதான் உண்மையான சமூக நீதி மலரும். ரைட் ஷார்ட் நோட். டிஸ்பாரிட்டிஸ் இன் எஜுகேஷன். சிறு குறிப்பு எழுதுங்கள். கல்வியில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள். டிஸ்பாரிட்டிஸ் இன் எஜுகேஷன் இன் இந்தியன் சொசைட்டி. இந்திய சமூகத்தில் கல்வியில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள்.
India's education system faces significant disparities, affecting access, quality, and outcomes. இந்தியாவின் கல்வி முறை அணுகல், தரம் மற்றும் விளைவுகளை பாதிக்கும் குறிப்பிடத்தக்க ஏற்றத்தாழ்வுகளை எதிர்கொள்கிறது. Rural-urban divide. Rural areas often lack quality educational infrastructure, qualified teachers, and resources, compared to urban areas. கிராம, நகர்ப்புற பிளவு. நகர்ப்புறங்களுடன் ஒப்பிடும்போது கிராமப்புறங்களில் பெரும்பாலும் தரமான கல்வி உள்கட்டமைப்பு, தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் மற்றும் வளங்கள் இல்லை. Socio-economic disparities. Students from lower socio-economic backgrounds face barriers in accessing quality education due to financial constraints and social exclusion. சமூக, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள். குறைந்த சமூக, பொருளாதார பின்னணியைச் சேர்ந்த மாணவர்கள் நிதி கட்டுப்பாடுகள் மற்றும் சமூக விலக்கு காரணமாக தரமான கல்வியை அணுகுவதில் தடைகளை எதிர்கொள்கின்றனர். Gender disparities. Girls face significant barriers in accessing education, including societal norms, safety concerns, and limited opportunities. பாலின ஏற்றத்தாழ்வுகள். சமூக விதிமுறைகள், பாதுகாப்பு கவலைகள் மற்றும் வரையறுக்கப்பட்ட வாய்ப்புகள் உட்பட கல்வியை அணுகுவதில் பெண்கள் குறிப்பிடத்தக்க தடைகளை எதிர்கொள்கின்றனர். Caste and social disparities. Students from marginalized castes and communities face discrimination and exclusion, affecting their educational outcomes. சாதி மற்றும் சமூக ஏற்றத்தாழ்வுகள். ஓரங்கட்டப்பட்ட சாதிகள் மற்றும் சமூகங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பாகுபாடு மற்றும் விலக்கலை எதிர்கொள்கின்றனர், இது அவர்களின் கல்வி முடிவுகளை பாதிக்கிறது. Consequences. Limited opportunities. Disparities in education limit opportunities for social mobility and economic growth. வரையறுக்கப்பட்ட வாய்ப்புகள். கல்வியில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் சமூக இயக்கம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை கட்டுப்படுத்துகின்றன. Perpetuation of inequality. Educational disparities perpetuate existing social and economic inequalities. சமத்துவமின்மை நிலைத்திருத்தல். கல்வி ஏற்றத்தாழ்வுகள் ஏற்கனவே உள்ள சமூக மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நிலைநிறுத்துகின்றன. Human capital loss. India's human capital potential is not fully utilized, hindering national development. மனித மூலதன இழப்பு. இந்தியாவின் மனித மூலதன ஆற்றல் முழுமையாக பயன்படுத்தப்படாததால் தேசிய வளர்ச்சி தடைபடுகிறது. Addressing disparities. ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்தல். Improve infrastructure. Invest in educational infrastructure, particularly in rural areas. உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல். கல்வி உள்கட்டமைப்பில் முதலீடு செய்தல், குறிப்பாக கிராமப்புறங்களில். Promote inclusive policies. Implement policies promoting inclusivity, diversity, and equity in education. உள்ளடக்கிய கொள்கைகளை ஊக்குவித்தல். கல்வியில் உள்ளடக்கம், பன்முகத்தன்மை மற்றும் சமத்துவத்தை ஊக்குவிக்கும் கொள்கைகளை செயல்படுத்துதல். Support marginalized groups. Provide targeted support to marginalized groups, including scholarships, mentorship, and counseling. விளிம்புநிலை குழுக்களை ஆதரித்தல், உதவித்தொகை, வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை உள்ளிட்ட விளிம்புநிலை குழுக்களுக்கு இலக்கு ஆதரவை வழங்குதல். இந்தியாவில் கல்வி மற்றும் சமத்துவம் பற்றி ஒரு குறிப்பை எழுதுங்கள். கல்வி என்பது ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கான அடித்தளம் மட்டுமல்ல, சமூகத்தில் சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்கான மிக வலிமையான ஆயுதமும் ஆகும். இந்தியாவில் வேற்றுமையில் ஒற்றுமை இருந்தாலும் கல்வியில் அனைவருக்கும் சம வாய்ப்பு கிடைப்பது இன்னும் ஒரு சவாலாகவே உள்ளது. அரசியலமைப்பு உரிமை. இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தின் பிரிவு 21A அன்படி 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குவது அடிப்படை உரிமையாகும். கல்வி உரிமைச் சட்டம் 2009 RTE ஆக்ட் 7 மற்றும் விளிம்புநிலை குழந்தைகளுக்கு தனியார் பள்ளிகளில் 25 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உறுதி செய்கிறது. சமத்துவத்திற்கான முயற்சிகள். இடஒதுக்கீடு ரிசர்வேஷன். சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கிய வகுப்பினர் முன்னேற கல்வி நிலையங்களில் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. அரசு திட்டங்கள். அனைவருக்கும் கல்வி இயக்கம், சர்வ சிக்ஷா அபியான், மதிய உணவு திட்டம் மற்றும் பெண் குழந்தைகளுக்கான பேட்டி பச்சாவோ, பேட்டி படாவோ, பெட்டி பச்சாவோ, பெட்டி பதாவோ போன்ற திட்டங்கள் கல்வி இடைவெளியை குறைக்க உதவுகின்றன.
நிலவும் சவால்கள் ஏற்றத்தாழ்வுகள். சட்டங்கள் இருந்தாலும் நடைமுறையில் பல ஏற்றத்தாழ்வுகள் உள்ளன. பொருளாதார இடைவெளி. வசதி படைத்தவர்கள் உயர்தர தனியார் பள்ளிகளிலும் ஏழைகள் அடிப்படை வசதிகள் குறைந்த அரசு பள்ளிகளிலும் பயிலும் நிலை உள்ளது. நகரம் vs கிராமம். நகர்ப்புறங்களில் கிடைக்கும் தரமான இணைய வசதி இன்டர்நெட் மற்றும் ஆங்கில வழிக்கல்வி கிராமப்புற மாணவர்களுக்கு எளிதில் கிடைப்பதில்லை. டிஜிட்டல் டிவைட். பாலின பாகுபாடு. சில மாநிலங்களில் இன்னும் பெண் கல்வி விகிதம் ஆண்களை விட குறைவாகவே உள்ளது. முடிவுரை. கல்வி என்பது விற்பனை பொருள் அல்ல, அது ஒரு சமூகச் சொத்து. இந்தியாவில் உண்மையான சமத்துவம் மலர வேண்டுமானால் தரமான கல்வி சாதி மதம் பொருளாதாரம் கடந்து அனைவருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும். இதுவே வல்லரசு இந்தியா உருவாவதற்கான வழியாகும். Write a note on education and equality in India. இந்தியாவில் கல்வி மற்றும் சமத்துவம் பற்றி ஒரு குறிப்பை எழுதுங்கள். Education and equality in India. Education is a crucial factor in promoting equality in India, as it can help bridge the gap between different socio-economic groups and empower marginalized communities. இந்தியாவில் சமத்துவத்தை மேம்படுத்துவதில் கல்வி ஒரு முக்கிய காரணியாகும், ஏனெனில் இது பல்வேறு சமூக பொருளாதார குழுக்களுக்கு இடையிலான இடைவெளியை குறைக்கவும் விளிம்புநிலை சமூகங்களுக்கு அதிகாரம் அளிக்கவும் உதவும். Challenges. Unequal access. Access to quality education remains unequal, with disparities in rural, urban, rich, poor, and social group divides. சமத்துவமற்ற அணுகல். தரமான கல்விக்கான அணுகல் சமமற்றதாகவே உள்ளது. கிராமப்புற நகர்ப்புற பணக்கார ஏழை மற்றும் சமூக குழு பிளவுகளில் ஏற்றத்தாழ்வுகள் உள்ளன. Socio-economic barriers. Socio-economic barriers, such as poverty and lack of infrastructure, hinder access to education for marginalized groups. சமூக பொருளாதார தடைகள். வறுமை மற்றும் உள்கட்டமைப்பு இல்லாமை போன்ற சமூக பொருளாதார தடைகள் விளிம்புநிலை குழுக்களுக்கான கல்வி அணுகலை தடுக்கின்றன. Caste and gender-based discrimination. Caste and gender-based discrimination continue to affect access to education and opportunities for marginalized groups. சாதி மற்றும் பாலின அடிப்படையிலான பாகுபாடு. சாதி மற்றும் பாலின அடிப்படையிலான பாகுபாடு கல்விக்கான அணுகலையும் விளிம்புநிலை குழுக்களுக்கான வாய்ப்புகளையும் தொடர்ந்து பாதிக்கிறது. Initiatives. Right to Education Act. The Right to Education Act 2009 aims to provide free and compulsory education to all children between 6 முதல் 14 வரை years. கல்வி உரிமைச் சட்டம். கல்வி உரிமைச் சட்டம் 2009 6 முதல் 14 வரை வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. Inclusive Education. Initiatives promoting inclusive education, such as reservations and scholarships, aim to increase access to education for marginalized groups. உள்ளடக்கிய கல்வி. இடஒதுக்கீடு மற்றும் உதவித்தொகை போன்ற உள்ளடக்கிய கல்வியை ஊக்குவிக்கும் முயற்சிகள் விளிம்புநிலை குழுக்களுக்கு கல்வி அணுகலை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளன. Digital Education. Digital education initiatives aim to bridge the gap in access to quality education, particularly for rural and disadvantaged areas. டிஜிட்டல் கல்வி. டிஜிட்டல் கல்வி முயற்சிகள் குறிப்பாக கிராமப்புற மற்றும் பின்தங்கிய பகுதிகளுக்கு தரமான கல்வி அணுகலில் உள்ள இடைவெளியை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளன. Way forward. Increased investment. Increased investment in education, particularly in public education, can help promote equality and access to quality education. அதிகரித்த முதலீடு. கல்வியில் குறிப்பாக பொது கல்வியில் அதிகரித்த முதலீடு சமத்துவத்தையும் தரமான கல்வி அணுகலையும் மேம்படுத்த உதவும். Addressing socio-economic barriers. Addressing socio-economic barriers, such as poverty and lack of infrastructure, is crucial to promoting equality in education. சமூக பொருளாதார தடைகளை நிவர்த்தி செய்தல். வறுமை மற்றும் உள்கட்டமைப்பு இல்லாமை போன்ற சமூக பொருளாதார தடைகளை நிவர்த்தி செய்தல் கல்வியில் சமத்துவத்தை மேம்படுத்துவதற்கு மிக முக்கியமானது.
Promoting inclusive education. Promoting inclusive education and addressing caste and gender-based discrimination can help ensure equal opportunities for all. உள்ளடக்கிய கல்வியை ஊக்குவித்தல். உள்ளடக்கிய கல்வியை ஊக்குவித்தல் மற்றும் சாதி மற்றும் பாலின அடிப்படையிலான பாகுபாட்டை நிவர்த்தி செய்தல் அனைவருக்கும் சம வாய்ப்புகளை உறுதி செய்ய உதவும். Overall, education is a critical factor in promoting equality in India. While challenges persist, initiatives such as the Right to Education Act and inclusive education programs aim to promote access to quality education for all. Addressing socio-economic barriers and promoting inclusive education can help ensure equal opportunities for marginalized groups. இந்தியாவில் சமத்துவத்தை மேம்படுத்துவதில் கல்வி ஒரு முக்கிய காரணியாகும். சவால்கள் தொடர்ந்தாலும் கல்வி உரிமைச் சட்டம் மற்றும் உள்ளடக்கிய கல்வித் திட்டங்கள் போன்ற முயற்சிகள் அனைவருக்கும் தரமான கல்வி அணுகலை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளன. சமூக பொருளாதார தடைகளை நிவர்த்தி செய்வதும் உள்ளடக்கிய கல்வியை ஊக்குவிப்பதும் விளிம்புநிலை குழுக்களுக்கு சம வாய்ப்புகளை உறுதி செய்ய உதவும். சமூகவியல் கண்ணோட்டத்துடன் ஒரு சிறு குறிப்பை எழுதுங்கள். கல்வி மற்றும் சமத்துவமின்மையை நீக்குதல். சமூகவியலில் கல்வி என்பது பள்ளிக்கூடம் செல்வதை மட்டும் குறிப்பதல்ல, அது ஒரு சமூகமயமாக்கல் சோஷியலைசேஷன் செயல்முறையாகும். இது தனிமனிதனைச் சமூகத்துடன் இணைக்கும் பாலமாகச் செயல்படுகிறது. சமத்துவமின்மை நிறைந்த ஒரு சமூகத்தில் கல்வியானது ஒரு சமன்படுத்தும் கருவியாக கிரேட் ஈக்குவலைசர் செயல்பட வேண்டும் என்று சமூகவியலாளர்கள் கருதுகின்றனர். சமூக அசைவியக்கம் சோஷியல் மொபிலிட்டி. சமூகவியல் பார்வையில் கல்வியின் மிக முக்கிய பணி சமூக அசைவியக்கத்தை உருவாக்குவதாகும். அதாவது ஒருவர் பிறந்த சாதி, மதம் அல்லது பொருளாதார நிலையை வைத்து அவரது வாழ்க்கை முடிவடையாமல் கல்வியின் மூலம் அவர் உயர்நிலையை அடைவதே சமூக அசைவியக்கம். கல்வி அனைவருக்கும் கிடைக்கும்போது ஒரு விவசாயியின் மகன் விஞ்ஞானியாகவோ அல்லது ஒரு தொழிலாளியின் மகள் மாவட்ட ஆட்சியராகவோ மாற முடிகிறது. இதுவே சமூக மாற்றத்தின் அடிப்படை. கலாச்சார மூலதனம் கல்ச்சரல் கேபிட்டல். சமூகவியலாளர் பியர் போர்த்தியூ கருத்துப்படி வசதி படைத்தவர்களுக்கு இயல்பாகவே கலாச்சார மூலதனம், நூலகங்கள், கணினி அறிவு, ஆங்கில பேச்சுத்திறன் கிடைக்கிறது. சமத்துவமின்மையை நீக்க வேண்டுமானால் பள்ளிகள் இந்த கலாச்சார மூலதனத்தை ஏழை மாணவர்களுக்கும் சமமாக வழங்க வேண்டும். இல்லையெனில் கல்வி வசதி படைத்தவர்களுக்கு மட்டுமே சாதகமாக அமைந்துவிடும். அதிகாரமளித்தல் எம்பவர்மெண்ட். கல்வி என்பது அறிவை மட்டும் தருவதில்லை, அது அதிகாரத்தை மாற்றியமைக்கிறது. பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் கல்வி கற்கும்போது அவர்கள் கேள்விகள் கேட்கத் தொடங்குகிறார்கள். இது சமூகத்தில் உள்ள ஆதிக்க மனப்பான்மையை உடைத்து சமத்துவத்தை நோக்கி நகர்த்துகிறது. தகுதி அடிப்படையிலான சமூகம் மெரிட்டோக்ரசி. பிறப்பால் கிடைக்கும் அந்தஸ்தை அஸ்கிரைப்ட் ஸ்டேட்டஸ் மாற்றி திறமையால் கிடைக்கும் அந்தஸ்தை அச்சீவ்ட் ஸ்டேட்டஸ் உருவாக்குவதே கல்வியின் சமூகவியல் நோக்கம். கல்வி சமத்துவமின்மையை நீக்கும்போது வேலைவாய்ப்புகள் சாதி அல்லது பண பலத்தால் அல்லாமல் திறமை அடிப்படையில் மட்டுமே வழங்கப்படும் நிலை உருவாகிறது. முடிவுரை. சமூகவியல் நோக்கில் கல்வி என்பது தனிநபர் வளர்ச்சிக்கானது மட்டுமல்ல, அது சமூக கட்டமைப்பை மாற்றியமைக்கும் ஒரு சக்தி. கல்வி ஒருவரின் விதியை மாற்றும் ஆயுதம். எனவே தரமான கல்வி அனைவருக்கும் சமமாக கிடைக்கும்போது மட்டுமே சாதி, வர்க்கம் மற்றும் பாலின ரீதியான சமத்துவமின்மை முற்றிலும் நீங்கும். Write short note with a sociological perspective, education and removal of inequality. சமூகவியல் கண்ணோட்டத்துடன் ஒரு சிறு குறிப்பை எழுதுங்கள். கல்வி மற்றும் சமத்துவமின்மையை நீக்குதல். Education and removal of inequality, promoting social mobility. Education enables individuals to access better job opportunities, improving their socio-economic status. சமூக இயக்கத்தை ஊக்குவித்தல்,
கல்வி தனிநபர்கள் சிறந்த வேலை வாய்ப்புகளை அணுகவும் அவர்களின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்தவும் உதவுகிறது. Challenging stereotypes. Education helps challenge stereotypes and biases, promoting a more inclusive and equitable society. சவால் செய்யும் ஸ்டீரியோடைப்கள். கல்வி ஸ்டீரியோடைப்கள் மற்றும் சார்புகளை சவால் செய்ய உதவுகிறது, மேலும் உள்ளடக்கிய மற்றும் சமமான சமூகத்தை ஊக்குவிக்கிறது. Empowering marginalized groups. Education empowers marginalized groups to assert their rights and participate in decision-making processes. ஒதுக்கப்பட்ட குழுக்களை மேம்படுத்துதல். கல்வி ஓரங்கட்டப்பட்ட குழுக்கள் தங்கள் உரிமைகளை உறுதிப்படுத்தவும் முடிவெடுக்கும் செயல்முறைகளில் பங்கேற்கவும் அதிகாரம் அளிக்கிறது. Reducing disparities. Education can reduce disparities in income, health, and social opportunities, promoting greater equality. வேறுபாடுகளை குறைத்தல். கல்வி வருமானம், சுகாதாரம் மற்றும் சமூக வாய்ப்புகளில் ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கலாம், அதிக சமத்துவத்தை ஊக்குவிக்கலாம். Sociological perspective. சமூகவியல் கண்ணோட்டம். Education as a tool for social change. Education can be a powerful tool for social change, enabling individuals to challenge existing power structures and promote greater equality. Addressing systemic inequalities. Education can help address systemic inequalities by promoting critical thinking, social awareness, and civic engagement. சமூக மாற்றத்திற்கான ஒரு கருவியாக கல்வி சமூக மாற்றத்திற்கான ஒரு சக்திவாய்ந்த கருவியாக இருக்க முடியும். தனிநபர்கள் ஏற்கனவே உள்ள அதிகார கட்டமைப்புகளை சவால் செய்யவும் அதிக சமத்துவத்தை ஊக்குவிக்கவும் உதவுகிறது. முறையான ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்தல். விமர்சன சிந்தனை, சமூக விழிப்புணர்வு மற்றும் குடிமை ஈடுபாட்டை ஊக்குவிப்பதன் மூலம் முறையான ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்ய கல்வி உதவும். Overall, education is a critical factor in removing inequality, promoting social mobility, and empowering marginalized groups. By addressing the educational needs and aspirations of all individuals, we can work towards a more equitable society. சமத்துவமின்மையை நீக்குதல், சமூக இயக்கத்தை ஊக்குவித்தல் மற்றும் ஓரங்கட்டப்பட்ட குழுக்களை அதிகாரம் அளித்தல் ஆகியவற்றில் கல்வி ஒரு முக்கிய காரணியாகும். அனைத்து தனிநபர்களின் கல்வி தேவைகளையும் விருப்பங்களையும் நிவர்த்தி செய்வதன் மூலம் நாம் மிகவும் சமத்துவமான சமூகத்தை நோக்கி பாடுபட முடியும். சமூகத்தில் சமத்துவத்தை ஊக்குவிப்பதற்கு பதிலாக தற்போதைய கல்வி முறையே சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை அதிகரிக்க பங்களித்துள்ளது. கருத்து. பொதுவாக கல்வி என்பது ஏழைகளை உயர்த்துவதற்கான ஒரு கருவியாக பார்க்கப்படுகிறது. ஆனால் நடைமுறையில் தற்போதைய கல்விமுறை எவ்வாறு சமூக பொருளாதார பிளவை சோசியோ-எகனாமிக் டிவைட் ஆழப்படுத்துகிறது என்பதற்கான காரணங்கள் இங்கே. இரட்டை பள்ளி முறை 2-tier சிஸ்டம். இன்று கல்வி 2 வகையாக பிரிந்துவிட்டது. பணக்காரர்களுக்கான கல்வி, உயர்தர தனியார் பள்ளிகள், சர்வதேச பாடத்திட்டங்கள், நவீன தொழில்நுட்ப வசதிகள், ஆங்கில பேச்சு பயிற்சி ஆகியவை வசதி படைத்தவர்களுக்கு மட்டுமே கிடைக்கின்றன. ஏழைகளுக்கான கல்வி, அரசு பள்ளிகள் அல்லது குறைந்த கட்டண தனியார் பள்ளிகள், போதிய உள்கட்டமைப்பு மற்றும் ஆசிரியர் பற்றாக்குறையுடன் இயங்குகின்றன. விளைவு. ஒரே வயதில் இருக்கும் 2 குழந்தைகளின் தொடக்க புள்ளியே ஸ்டார்டிங் லைன் வெவ்வேறாக இருக்கிறது. இது சமத்துவமின்மையை விதைக்கிறது. கல்வி வியாபாரமயமாதல் கமர்ஷியலைசேஷன். கல்வி ஒரு சேவையாக இல்லாமல் ஒரு இலாபகரமான தொழிலாக மாறிவிட்டது. பணம் இருந்தால் மட்டுமே தரமான கல்வி என்ற நிலை உருவாகிவிட்டது. இதனால் ஏழை மாணவர்கள் இயற்கையாகவே பின்தங்கிவிடுகிறார்கள். கடன் வாங்கி படிக்கும் சூழல் குடும்ப பொருளாதாரத்தை சிதைக்கிறது. நுழைவுத் தேர்வுகளின் ஆதிக்கம். ஷாடோ எஜுகேஷன். நீட், ஜேஇஜி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவதற்கு இலட்சக்கணக்கில் பணம் செலவழித்து தனியார் பயிற்சி மையங்களில் கோச்சிங் சென்டர்ஸ் படிக்க வேண்டியுள்ளது. கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்களால் இந்த பயிற்சி மையங்களுக்கு செல்ல முடிவதில்லை. இதனால் மருத்துவம் மற்றும் பொறியியல் போன்ற உயர்கல்வி வாய்ப்புகள் மீண்டும் பணக்காரர்களுக்கே அதிகம் செல்கின்றன. டிஜிட்டல் இடைவெளி. டிஜிட்டல் டிவைட். கொரோனா காலத்திற்கு பிறகு இணைய வழி கல்வி முக்கியத்துவம் பெற்றது.
கணினி, மடிக்கணினி, லேப்டாப் மற்றும் வேகமான இணைய வசதி உள்ள நகர்ப்புற மாணவர்களுக்கும் ஸ்மார்ட்போன் கூட இல்லாத கிராமப்புற மாணவர்களுக்கும் இடையே உள்ள இடைவெளி கற்றலில் மிகப்பெரிய பள்ளத்தை உருவாக்கியுள்ளது. ஆங்கில மொழியின் ஆதிக்கம். ஆங்கிலம் பேசுவது அறிவின் அடையாளமாகவும் கௌரவமாகவும் பார்க்கப்படுகிறது. கார்ப்பரேட் வேலைவாய்ப்புகளில் ஆங்கில புலமை முக்கிய பங்கு வகிக்கிறது. தாய்மொழியில் படிக்கும் திறமையான மாணவர்கள் ஆங்கில அறிவு இல்லாத ஒரே காரணத்திற்காக புறக்கணிக்கப்படுகிறார்கள். இது வர்க்க பிரிவினையை கிளாஸ் டிவிஷன் உண்டாக்குகிறது. சமூகவியல் பார்வை. ஏற்றத்தாழ்வின் மறுஉற்பத்தி. ரீப்ரொடக்ஷன் ஆஃப் இன்இக்வாலிட்டி. பிரெஞ்சு சமூகவியலாளர் பியர் போர்டியூ கூறுவது போல, கல்வி நிறுவனங்கள் சமூகத்தில் ஏற்கனவே உள்ள ஏற்றத்தாழ்வுகளை மறுஉற்பத்தி செய்கின்றன. அதாவது, பணக்கார குழந்தைகள் தங்கள் குடும்ப பின்னணி கல்ச்சரல் கேபிட்டல் காரணமாக பள்ளிகளில் எளிதாக வெற்றி பெறுகிறார்கள். ஏழை மாணவர்கள் அந்தச் சூழலுக்கு பழக்கப்படாததால் தோல்வியடைகிறார்கள் அல்லது பின்தங்குகிறார்கள். முடிவுரை. தற்போதைய கல்விமுறை ஏழைகளை மேலே கொண்டு வரும் ஏணியாக லாடர் இருப்பதை விட தகுதியற்றவர்களை வெளியேற்றும் வடிகட்டியாகவே ஃபில்டர் செயல்படுகிறது. அருகாமை பள்ளி முறை, காமன் ஸ்கூல் சிஸ்டம் மற்றும் அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்துவது மட்டுமே இந்த ஏற்றத்தாழ்வை குறைப்பதற்கான ஒரே வழியாகும். Instead of promoting equality in society, the present system of education itself has contributed to increased socio-economic disparities. Comment. சமூகத்தில் சமத்துவத்தை ஊக்குவிப்பதற்கு பதிலாக தற்போதைய கல்வி முறையே சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை அதிகரிக்க பங்களித்துள்ளது. கருத்து. The role of education in socio-economic disparities. சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளில் கல்வியின் பங்கு. The current education system has, in many ways, contributed to increased socio-economic disparities rather than reducing them. தற்போதைய கல்வி முறை பல வழிகளில் சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்கு பதிலாக அதிகரிப்பதற்கு பங்களித்துள்ளது. Key factors. முக்கிய காரணிகள். Unequal access to quality education. Disparities in access to quality education, particularly in rural or underprivileged areas, limit opportunities for social mobility and perpetuate existing socio-economic inequalities. தரமான கல்விக்கான சமமற்ற அணுகல். தரமான கல்விக்கான அணுகலில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள், குறிப்பாக கிராமப்புற அல்லது பின்தங்கிய பகுதிகளில், சமூக இயக்கத்திற்கான வாய்ப்புகளை கட்டுப்படுத்துகின்றன மற்றும் ஏற்கனவே உள்ள சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நிலைநிறுத்துகின்றன. Economic barriers. The high cost of quality education, including private schools and coaching institutions, creates barriers for economically disadvantaged groups, further widening the gap between the rich and the poor. பொருளாதார தடைகள். தனியார் பள்ளிகள் மற்றும் பயிற்சி நிறுவனங்கள் உட்பட தரமான கல்வியின் அதிக செலவு பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குழுக்களுக்கு தடைகளை உருவாக்குகிறது. இது பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான இடைவெளியை மேலும் விரிவுபடுத்துகிறது. Curriculum and pedagogy. The emphasis on rote learning and traditional subjects can disadvantage students from non-traditional backgrounds, limiting their ability to compete with peers from more privileged backgrounds. பாடத்திட்டம் மற்றும் கற்பித்தல். மனப்பாடம் மற்றும் பாரம்பரிய பாடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது பாரம்பரியமற்ற பின்னணியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும், மேலும் சலுகை பெற்ற பின்னணியைச் சேர்ந்த சகாக்களுடன் போட்டியிடும் அவர்களின் திறனை கட்டுப்படுத்துகிறது. Social segregation. The education system can perpetuate social segregation, with students from different socio-economic backgrounds attending different types of schools, limiting opportunities for social interaction and understanding. சமூக பிரிவினை. கல்வி முறை சமூக பிரிவினையை நிலைநிறுத்தக்கூடும். வெவ்வேறு சமூக பொருளாதார பின்னணியைச் சேர்ந்த மாணவர்கள் வெவ்வேறு வகையான பள்ளிகளில் பயின்று சமூக தொடர்பு மற்றும் புரிதலுக்கான வாய்ப்புகளை மட்டுப்படுத்துகிறார்கள். Consequences. விளைவுகள். Perpetuation of inequality. The education system can perpetuate existing socio-economic inequalities, limiting opportunities for social mobility and reinforcing existing power structures.
சமத்துவமின்மையை நிலைநிறுத்துதல். கல்வி முறை தற்போதுள்ள சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நிலைநிறுத்தலாம், சமூக இயக்கத்திற்கான வாய்ப்புகளை மட்டுப்படுத்தலாம் மற்றும் ஏற்கனவே உள்ள அதிகார கட்டமைப்புகளை வலுப்படுத்தலாம். Limited opportunities. Students from disadvantaged backgrounds may face limited opportunities for educational and career advancement, perpetuating cycles of poverty and disadvantage. வரையறுக்கப்பட்ட வாய்ப்புகள். பின்தங்கிய பின்னணியைச் சேர்ந்த மாணவர்கள் கல்வி மற்றும் தொழில் முன்னேற்றத்திற்கான வரையறுக்கப்பட்ட வாய்ப்புகளை எதிர்கொள்ளலாம், வறுமை மற்றும் பாதகத்தின் சுழற்சிகளை நிலைநிறுத்தலாம். Solutions. தீர்வுகள். Inclusive education policies. Implementing inclusive education policies that promote equal access to quality education for all, regardless of socio-economic background. உள்ளடக்கிய கல்விக் கொள்கைகள் சமூக பொருளாதார பின்னணியை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் தரமான கல்வியை சமமாக அணுகுவதை ஊக்குவிக்கும் உள்ளடக்கிய கல்விக் கொள்கைகளை செயல்படுத்துதல். Scholarships and financial support. Providing scholarships and financial support to students from disadvantaged backgrounds, enabling them to access quality education and opportunities. உதவித்தொகைகள் மற்றும் நிதி உதவி. பின்தங்கிய பின்னணியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு உதவித்தொகைகள் மற்றும் நிதி உதவி வழங்குதல் அவர்கள் தரமான கல்வி மற்றும் வாய்ப்புகளை அணுக உதவுகிறது. Reforms in curriculum and pedagogy. Reforming curriculum and pedagogy to promote more inclusive and equitable learning environments, valuing diversity and promoting social mobility. பாடத்திட்டம் மற்றும் கற்பித்தலில் சீர்திருத்தங்கள், மேலும் உள்ளடக்கிய மற்றும் சமமான கற்றல் சூழல்களை ஊக்குவிக்க, பன்முகத்தன்மையை மதிப்பிட மற்றும் சமூக இயக்கத்தை ஊக்குவிக்க பாடத்திட்டம் மற்றும் கற்பித்தலை சீர்திருத்துதல். Overall, the current education system has contributed to increased socio-economic disparities, rather than reducing them. Addressing these issues requires a comprehensive approach that promotes equal access to quality education, inclusive policies, and reforms in curriculum and pedagogy. தற்போதைய கல்வி முறை சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்கு பதிலாக அதிகரித்ததற்கு பங்களித்துள்ளது. இந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தரமான கல்வி, உள்ளடக்கிய கொள்கைகள் மற்றும் பாடத்திட்டம் மற்றும் கற்பித்தலில் சீர்திருத்தங்களுக்கான சமமான அணுகலை ஊக்குவிக்கும் ஒரு விரிவான அணுகுமுறை தேவைப்படுகிறது. For join our free courses. எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.